சினிமாவில் வெற்றியடையும் எந்த ஒரு கதாபாத்திரமும் நம்மை கைத்தட்ட வைக்கும். ஆனால் சில கதாபாத்திரங்கள் மட்டுமே நம்மை அந்த கதாபாத்திரமாகவே பிறந்திருக்க கூடாதா என்ற எண்ணத்தை வரவழைக்கும். அந்த வரிசையில் முக்கிய இடம் பிடிப்பவைதான் சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்கள். அவரை மாதிரி பறக்க வேண்டும், இவரை போல மறைய வேண்டும், அவரை போன்ற பலம் வேண்டும் என ஃபேண்டசி கதாபாத்திரங்கள் மீது குழந்தைகள் பெரியவர்களுக்கு இருக்கும் ஆசை என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. பலருக்கு இது ஃபேண்டசி என்றாலும் இந்த ஃபேண்டசி மோகம்தான் சிலருக்கு பல ஆயிரம் கோடிகளை குவிக்க உதவும் உலகின் மிகப்பெரிய மார்க்கெட்டில் ஒன்றாக அமைகிறது என்றால் அது மிகையாகாது. அதில் இந்தியா மிக முக்கிய இடத்தை பிடிக்கிறது என்பதே உண்மை. இன்று சர்வதேச சினிமாவில் கண்டிப்பாக கோடிகளை குவிக்கும் என்ற கேரண்டியை கொடுக்கக்கூடியவை சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 சூப்பர் ஹீரோ படங்கள் வெளியாகியுள்ளன. அதில் டாப் 10 படங்கள் குவித்த வசூல் மட்டுமே 75,000 கோடி ரூபாய்க்கும் மேல். சில சமயங்களில் படுமோசமான சூப்பர் ஹீரோ படங்கள் வெளிவருவதும் உண்டு. ஆனால் அவை வசூலில் மட்டும் என்றும் சளைத்ததில்லை. முழுக்க முழுக்க சூப்பர் ஹீரோக்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் வெறித்தனமான ரசிக மனோபாவத்தை மட்டுமே நம்பி தயாரிக்கப்பட்ட படங்கள் இவை. 75 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான காமிக்ஸ் புத்தகங்களில் தோன்றிய கதாபாத்திரங்கள் இன்றும் புதிதாக தோன்ற காரணம் என்ன? சிறுவர்களை மட்டுமே இலக்காக வைத்து தயாரிக்கப்பட்ட காமிக்ஸ் கதாபாத்திரங்களுக்கு முதியவர்களும் ரசிகர்களாக இருப்பது எப்படி? அமெரிக்காவை மட்டுமே மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்த கதாபாத்திரங்களை உலகில் உள்ள பெரும்பாலான மக்களை ஈர்க்க முடிந்தது எப்படி? ஹீரோ என்பவர் தவறை தட்டி கேட்பவர், வில்லன்களை அடித்து துவம்சம் செய்பவர், 10 பேருக்கு மேல் வந்தாலும் அவர்களை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி கொண்டவர். இது போன்ற செயல்களை சாதாரண மனிதர்களால் செய்ய இயலாது என்பதே யதார்த்தம். தங்களுக்குள்ள பிரத்யேக சக்திகளை கொண்டு தவறை தட்டி கேட்பவர்கள் சூப்பர் ஹீரோ என்று அழைக்கப்படுகிறார்கள். அத்துடன் தன்னுடைய அடையாளத்தை முகமுடி அணிந்து மறைத்துக் கொண்டு தீமைக்கு எதிராக சூப்பர் ஹீரோக்கள் போராடுவார்கள். இதுதான் சூப்பர் ஹீரோக்களின் அடிப்படை இலக்கணம். சூப்பர் ஹீரோக்கள் சென்ற நூற்றாண்டிலிருந்துதான் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்று வருவதாக ஒரு வாதம் இருந்தாலும் உண்மையில் சூப்பர் ஹீரோக்களின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. கதை சொல்லும் முறை அறிமுகமானதில் இருந்து சூப்பர் ஹீரோக்கள் நமக்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்தியாவின் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் இடம்பெற்றவர்கள் அப்போதைய சூப்பர் ஹீரோக்கள். ஜியூஸ், ஹெர்குலஸ் போன்ற கிரேக்க புராண கதைகளில் இடம்பெற்ற ஹீரோக்கள் என உலகின் பல்வேறு பகுதிகளில் எழுதப்பட்ட இலக்கியங்களில் சூப்பர் ஹீரோக்கள் குவிந்து கிடக்கின்றன. அன்றைய சூப்பர் ஹீரோக்களின் சக்தி கடவுளிடம் இருந்து கிடைத்ததாக கூறப்பட்டது. அறிவியல் குறித்து தெளிவு கிடைக்காத காலகட்டத்தில் கடவுளும் சூப்பர் ஹீரோக்களுக்கு பாலமாக இருந்தனர். ஆனால் இன்றோ அறிவியலின் உதவியுடன் சூப்பர் ஹீரோக்கள் உருவாக்கப்படுகின்றனர். 1930களில் அமெரிக்கா கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளானது. அப்போது வறுமையிலிருந்து வெளியேறுவதற்காக பல்வேறு வழிமுறைகளை அமெரிக்கர்கள் கையில் எடுத்தனர். கொள்ளை, கொலை என அமெரிக்க நகரங்கள் வாழ தகுதியற்றவையாக மாறியிருந்தன. இந்த நிலையில் லித்துவேனியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இடம்பெயர்ந்த மிச்சல் சீகல் என்பவர் கொள்ளை சம்பவம் ஒன்றில் கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த சம்பவம் மிச்சலின் மகன் ஜெர்ரியை கடுமையாக பாதித்தது. கோபம் தலைக்கேறியது. ஆனால் சராசரி மனிதனாக தன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். துப்பாக்கி தோட்டா துளைக்காத மனிதர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என யோசித்தார். அறிவியல் மீது ஈடுபாடு கொண்ட ஜெர்ரி சீகல் துப்பாக்கி தோட்டாக்கள் துளைக்காத சூப்பர்மேன் கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார். இப்படித்தான் நவீன உலகின் முதல் சூப்பர் ஹீரோ பிறந்தார். சொந்த நாட்டை விட்டு வெளியேறிய சோகத்தில் வாடிய ஜெர்ரி சொந்த கிரகத்தை விட்டு வெளியேறிய சோகத்தில் வாடுபவராக சூப்பர்மேனை சித்தரித்தார். வலிமையை பறைசாற்ற சூப்பர்மேன் உருவாக்கப்படவில்லை. மனிதனின் இயலாமையை நீக்குவதற்காக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம்தான் சூப்பர்மேன். 1933லேயே தனது நண்பர் ஜோ ஷுஸ்டரின் உதவியுடன் இந்த கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டாலும் 1938 தான் முதலாக காமிக்ஸ் புத்தகங்களில் வெளியானது. கொலை கொள்ளை சம்பவங்களில் சிக்கியிருக்கும் அப்பாவிகளை காப்பாற்றும் நாயகராக சூப்பர்மேன் உருவகப்படுத்தப்பட்டார். குழந்தைகளை இலக்காக வைத்து தயாரிக்கப்பட்ட காமிக்ஸ் என்றாலும் பெரியவர்களும் அதன் பால் ஈர்க்கப்பட்டனர். சூப்பர்மேன் காமிக்ஸின் மதிப்பை உணர்ந்த டிசி காமிக்ஸ் நிறுவனம் ஜெர்ரி மற்றும் ஜோவிடமிருந்து இதன் உரிமைகளை வாங்கியது. பின்னாளில் இது கோடி ரூபாய்களை குவிக்க உள்ள படைப்பு என்பதை உணராமல் வறுமை காரணமாக சொற்ப விலைக்கு விற்கப்பட்டது. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எப்படியோ அதேபோல் டிசி காமிக்ஸின் பரம எதிரி மார்வல் காமிக்ஸ். சூப்பர்மேன் கதாபாத்திரம் மூலம் மக்களை தன் வசம் ஈர்த்த டிசி காமிக்ஸை வீழ்த்த நினைத்தது. 2ஆம் உலகப் போர் தொடங்கிய காலம். அமெரிக்க மக்களிடையே நாட்டுப்பற்றை ஊட்டி போருக்கு அவர்களை ஈர்க்க வேண்டிய கட்டாயம். அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் ஒன்று மார்வெலின் கேப்டன் அமெரிக்கா. தேசத்திற்காக எதிரிகளை அடித்து உதைக்கும் கதாபாத்திரம். நாட்டுக்காக போரில் பங்கேற்க வேண்டும் என துடிக்கும் இளைஞன். ஆனால் தகுந்த உடல்நலம் இல்லாததால் ராணுவத்தால் புறக்கணிக்கப்படுகிறார். பின்னர் சூப்பர் ஹீரோ சீரம் மூலம் அசாத்திய சக்திகளை பெற்று கேப்டன் அமெரிக்காவாக அவதாரம் எடுக்கிறார். காமிக்ஸ் புத்தகத்தில் அமெரிக்காவின் எதிரியான ஹிட்லரை பந்தாடுகிறார். கேப்டன் அமெரிக்கா கதாபாத்திரம் ஏற்படுத்திய தாக்கத்தால் பல 10 இளைஞர்கள் ராணுவத்தில் சேர்ந்தனர். சூப்பர்மேனை போல் கேப்டன் அமெரிக்காவும் ஹிட்டானது. அமெரிக்க மக்களின் புதிய பொழுதுபோக்காக காமிக்ஸ் புத்தகங்கள் மாறின. இதற்கு முக்கிய காரணம் காமிக்ஸ் புத்தகங்கள் அனைத்தும் மலிவான விலைக்கு விற்கப்பட்டன. டிசி காமிக்ஸும் மார்வலும் புதிய கதாபாத்திரங்களை உருவாக்க தொடங்கின. இதற்காக பிரத்யேக குழுக்களை அமைத்தனர். சூப்பர் ஹீரோக்களின் தேசமானது அமெரிக்கா. தனித்தனி சூப்பர் ஹீரோக்கள் வெற்றி பெற்றதை அடுத்து குழுக்களாக சூப்பர் ஹீரோக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இதுபோன்ற குழுக்களை முதலில் தயார் செய்தது டிசி காமிக்ஸ் தான். மின்னல் வேகத்தில் ஓடக்கூடிய பிளாஷ், கிரீன் லாண்டன் என புதிய சூப்பர் ஹீரோக்கள் பிறந்தனர். இவர்களின் தனித்துவமான சக்திகள் சிறுவர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றன. நான் கேப்டன் அமெரிக்கா, நான் சூப்பர்மேன் என சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்களுடன் தங்களை சிறுவர்கள் இணைத்துக் கொண்டனர். காமிக்ஸ் புத்தகங்களில் மார்வல் மற்றும் டிசி நிறுவனங்களுக்கிடையே இருந்த எதிரிடை மனோபாவம் ரசிகர்கள் வட்டத்திலும் விரிவடைந்தது. அந்த கதாபாத்திரம் கொண்ட திரைப்படங்கள் வசூலை குவிக்க உதவியது. இந்த சமயத்தில் தான் டிசி காமிக்ஸின் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ உருவாக்கப்பட்டார். எந்த ஒரு சக்தியும் இல்லாத ஒரு சாதாரண மனிதன் அசாதாரண சக்தியுடைய சூப்பர்மேனை கூட வீழ்த்தும் வல்லமை படைத்த சூப்பர் ஹீரோ பேட்மேன்.
1940களில் உருவாக்கப்பட்ட பேட்மேன் இன்று உலக அளவில் அதிக ரசிகர்களை கொண்டுள்ள சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம். ஆண் சூப்பர் ஹீரோக்கள் மத்தியில் பெண் சூப்பர் ஹீரோவான ஒண்டர் உமனும் இதே சமயத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டார். பெண்களை இலக்காக வைத்து தயாரிக்கப்பட்ட ஒண்டர் உமன் ஆணாதிக்கத்தை எதிர்ப்பதற்கு மாபெரும் ஊக்கமாக அமைந்தது. இந்த நிலையில்தான் அரைத்தமாவை அரைக்கக்கூடாது என முடிவெடுத்த காமிக்ஸ் நிறுவனங்கள் சூப்பர் ஹீரோக்கள் என்பதற்கான இலக்கணத்தை மாற்றத் தொடங்கின. முதலில் சூப்பர்மேன் போல் வேட்டு கிரகத்தில் இருந்து வரும் ஏலியன் சூப்பர் ஹீரோக்கள் உருவாக்கப்பட்டது. பின்னர் அறிவியலை பயன்படுத்தி கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், ஸ்பைடர்மேன் போன்ற சூப்பர் ஹீரோக்கள், அதனை அடுத்து கிரேக்க ரோம புராண கதைகளில் தோன்றும் தோர், ஒண்டர் உமன் போன்ற கடவுளுக்கு நிகரான கதாபாத்திரங்கள், எந்த ஒரு சக்தி இல்லை என்றாலும் மூளையை பயன்படுத்தி அசாதாரண மனிதர்களாக வலம் வரும் பேட்மேன், அயன்மேன் போன்ற கதாபாத்திரங்கள், அத்துடன் சமகால அரசியல் பேசக்கூடிய பிளாக் பாந்தர் போன்ற சூப்பர் ஹீரோக்கள் என பல்வேறு பரிணாமங்கள் கொண்ட கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டன. சூப்பர்மேன், பேட்மேன், ஒண்டர் உமன், கேப்டன் அமெரிக்கா தொடர்பாக வெளியான காமிக்ஸ்கள் ஒரே நாளில் 10 லட்சத்திற்கும் மேலாக விற்பனையாகின. ஆனால் இந்த சாதனை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 1945இல் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பற்றை போதித்த சூப்பர் ஹீரோக்கள் மீதான மோகம் குறைந்தது. டிடெக்டிவ், கிரைம் ஹீரோக்களை நோக்கி காமிக்ஸ் நிறுவனங்கள் தங்களின் பார்வையை திருப்பின. அதேவேளையில் காமிக்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹீரோக்கள் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக ரேடியோவில் சீரியல்களாக ஒளிபரப்பாயின. காமிக்ஸில் விட்ட இடத்தை ரேடியோவில் சூப்பர் ஹீரோக்கள் தக்க வைத்துக் கொண்டன. ரேடியோவில் கிடைத்த வெற்றிகள் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு ஊக்கமாக அமைந்தன. சூப்பர் ஹீரோக்களை வைத்து தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்க முடிவெடுத்தனர். 1950களில் தி அட்வென்ச்சர் ஆஃப் சூப்பர்மேன் என்ற பெயரில் ஒளிபரப்பான தொலைக்காட்சி தொடர் மாபெரும் வெற்றி பெற்றது. காமிக்ஸில் படித்த கதாபாத்திரம் தொலைக்காட்சியில் பரப்பதை பார்த்த சிறுவர்கள் அந்த நடிகரை உண்மையான சூப்பர்மேன் என நம்பினர். சூப்பர்மேன் தொடரின் வெற்றி பேட்மேன், ஒண்டர் உமன் என அடுத்தடுத்து புதிய தொலைக்காட்சி தொடர்கள் உருவாக வழிவகுத்தது. காமிக்ஸ், ரேடியோ, தொலைக்காட்சி என வெற்றிகரமாக சூப்பர் ஹீரோக்கள் வளர்ச்சியடைந்து வந்தனர். ஆனால் இந்த வளர்ச்சி வெள்ளித்திரையில் பிரதிபலிக்க நீண்ட நாட்கள் எடுத்தது. 1960களில் சூப்பர் ஹீரோ படங்கள் எடுக்க முயற்சிகள் பெரிதாக எடுக்கப்பட்டாலும் 1970களின் முடிவு வரை சூப்பர் ஹீரோக்களால் அந்த இடத்தை பிடிக்க முடியவில்லை. 1978ஆம் ஆண்டு வெளியான சூப்பர்மேன் திரைப்படம் தான் சூப்பர் ஹீரோ கதாபாத்திரத்தை வைத்து குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்ற முதல் திரைப்படம். நியூயார்க் நகரில் சூப்பர்மேன் பறக்கும் காட்சிகள் ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த படம் கொடுத்த வெற்றி சினிமா உலகில் மாபெரும் தாக்கத்தை உருவாக்கியது. சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்களை வைத்து படம் தயாரித்தால் கோடிகளை குவிக்கலாம் என்ற நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கு வந்தது. இதனை அடுத்து தொடர்ச்சியாக 3 சூப்பர்மேன் படங்கள் தயாரிக்கப்பட்டன. முதல் படம் கொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து வந்த படங்களால் தர இயலவில்லை. இந்த தோல்விகள் சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் வேண்டாம் என்ற முடிவுக்கு தயாரிப்பு நிறுவனங்களை தள்ளியது. இந்த நிலையில்தான் சூப்பர் ஹீரோ திரைப்படங்களை காப்பாற்ற பேட்மேன் புதிய அவதாரம் எடுத்தார். 1989ஆம் ஆண்டு மைக்கேல் கீட்டன் நடிப்பில் வெளியான பேட்மேன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. டிசி காமிக்ஸின் கதாபாத்திரங்கள் காமிக்ஸில் இருந்து திரைப்படத்திற்கு எந்த ஒரு சிக்கலுமின்றி வளர்ச்சியடைந்திருந்தன. ஆனால் மார்வெல் காமிக்ஸில் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் தொலைக்காட்சியை தாண்டி வெற்றியடையவில்லை. இருப்பினும் இந்த வெற்றியும் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. சூப்பர்மேன் படங்களுக்கு ஏற்பட்ட நிலை பேட்மேன் படங்களுக்கும் ஏற்பட்டது. முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுக்க முடியாமல் தவித்தனர். ஆனால் சூப்பர் ஹீரோ படங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் மோகத்தை உணர்ந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பெரிதும் பிரபலமாகாத மாஸ்க், பிளேட் போன்ற சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்களை மையமாக வைத்து படம் எடுத்தனர். அவை பெரிய அளவில் வெற்றியை குவிக்கவில்லை என்றாலும் சூப்பர் ஹீரோக்கள் மீது இருக்கும் ஈர்ப்பை மக்கள் மத்தியில் தக்க வைக்க உதவின. அதே வேளையில் காமிக்ஸ் புத்தகங்களும் தொடர்ந்து வெளியாகி வந்ததால் புதிய தலைமுறையினருக்கும் சூப்பர் ஹீரோக்கள் சென்றடைந்தனர். இந்த நிலையில்தான் இந்தியாவின் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ அவதரித்தார். 1997ஆம் ஆண்டு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான சக்திமான் தொடருக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரசிகர்கள் குவிந்தனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணியானால் இந்தியாவே தொலைக்காட்சி முன் அமர்ந்திருந்தது. பண்டிட் கங்காதர் வித்யாதர், மாயாதர், ஓம்கர்நாத் சாஸ்திரி என்று சக்திமான் உச்சரிக்கும் பெயரை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மனப்பாடம் செய்தனர். இணையம், கேபிள் டிவியின் தாக்கம் பெரிதாக உணரப்படாத காலத்தில் சக்திமான் கொடுத்த என்டர்டெயின்மெண்ட் ரசிகர்களை கவர்ந்தது. அதுவரை மகாபாரதம், ராமாயணம் பார்த்து வந்த மக்களுக்கு சக்திமானின் சாகசங்கள் அசர வைப்பதாக அமைந்தது. சூப்பர்மேன் காமிக்ஸை தழுவி உருவாக்கப்பட்டது சக்திமான் என விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது ரசிகர்கள் காதுகளில் விழவில்லை. 500 எபிசோடுகளுக்கும் மேல் வெற்றிகரமாக ஒளிபரப்பப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஷாருக் கான், சல்மான் கான் போன்ற முன்னணி நாயகர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு சக்திமான் கதாபாத்திரத்தில் நடித்த முகேஷ் கண்ணாவின் புகழ் பட்டி தொட்டியெல்லாம் சென்றடைந்திருந்தது. ஒவ்வொரு எபிசோடின் முடிவில் குழந்தைகளுக்கு சக்திமான் கூறும் அறிவுரைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. அதேவேளையில் தீவிர ரசிகர்களினால் எதிர்மறை தாக்கங்களும் ஏற்பட்டன. சக்திமான் கதாபாத்திரம் செய்யும் சாகசங்களை செய்ய முயற்சித்த பல சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதேபோல் சில சிறுவர்கள் சக்திமான் தங்களை காப்பாற்றுவார் என நினைத்து தற்கொலை செய்து கொண்டனர். இதனையடுத்து சக்திமான் தொடரை தடை செய்ய வேண்டும் என ஒரு சாரார் கொடிபிடித்தனர். ஆனால் தொடருக்கு கிடைத்த ஆதரவு அதைவிட பெரிதாக இருந்ததால் இந்த எதிர்ப்புகளை எளிதாக தயாரிப்பாளர்கள் சமாளித்து விட்டனர். தொடரின் முடிவில் குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கப்படும் அறிவுரைகளை பாராட்டி அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் கடிதம் ஒன்றை முகேஷ் கண்ணாவிற்கு எழுதினார். 1997இல் தொடங்கிய இந்த தொடர் 2005ஆம் ஆண்டு வரை ஒளிபரப்பானது. இதன் வெற்றி கேப்டன் வியோம், ஜூனியர் ஜி, ஆர்யாமான் போன்ற சூப்பர் ஹீரோ தொடர்களை உருவாக்க வழிவகுத்தது. ஆனால் ஒரு கதாபாத்திரத்தினால் கூட சக்திமான் ஏற்படுத்திய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இந்திய சினிமாவை பொறுத்தவரையில் அதில் இடம்பெறும் ஹீரோக்களே சூப்பர் ஹீரோக்களைப் போல் அதிரடி சாகசங்களை செய்து வந்ததால் சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்களுக்கு அவசியம் இல்லாமல் போயிருந்தது. 80களிலும் 90களிலும் வெள்ளித்திரையில் வெற்றியை ருசி கண்ட டிசி காமிக்ஸ் 20ஆம் நூற்றாண்டிலும் பெரிதாக சாதிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடந்ததோ அதற்கு நேர் எதிர். அதுவரை அமைதியாக இருந்த மார்வெல் நிறுவனம் எக்ஸ்மென் என்ற படத்தின் மூலம் கடந்த நூற்றாண்டில் பெற முடியாத வெற்றியை ஒரே படத்தில் பெற்றது. இப்படத்தில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியுடன் கிராபிக்ஸ் காட்சிகள் அமர்க்கலமாக அமைக்கப்பட்டிருந்தது.
வால்வரைன் கதாபாத்திரத்தில் நடித்த ஹியூ ஜாக்மனுக்கு உலகெங்கும் ரசிகர் பட்டாளம் குவிந்தது. முதன்முறையாக அமெரிக்காவை தாண்டி பெரிய அளவில் உலகெங்கும் வெளியான படமும் இதுதான். பிரையன் சிங்கர் இயக்கத்தில் தயாரான படத்தின் மொத்த வசூல் 2000 கோடி ரூபாய்க்கும் மேல். பேட்மேன் சூப்பர்மேனால் கூட தர முடியாத வெற்றியை எக்ஸ்மேன் கொடுத்தது. அதுவரை சூப்பர் ஹீரோக்கள் பற்றி துளிக்கூட தெரியாமல் இருந்தவர்களும் சூப்பர் ஹீரோ கதைகளை தேடி தேடி படிக்க தொடங்கினர். சர்வதேச சினிமாவில் சூப்பர் ஹீரோக்களின் ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தது எக்ஸ்மேன். இந்த படம் கொடுத்த வெற்றியை அடுத்து மார்வல் காமிக்ஸின் செல்லப்பிள்ளை கதாபாத்திரமான ஸ்பைடர்மேனை வைத்து படம் தயாரிக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு வெளியான படத்தின் வசூல் 5400 கோடி ரூபாய்க்கும் மேல். சூப்பர் ஹீரோக்கள் தங்க முட்டையிடும் வாத்து என்ற உண்மை மீண்டும் ஹாலிவுட் தயாரிப்பாளர்களுக்கு புரிந்தது. அடுத்து எந்த சூப்பர் ஹீரோ கதாபாத்திரத்தை வைத்து படம் எடுக்கலாம் என திட்டமிட தொடங்கினர். ஆனால் சுவாரஸ்யமான கதை அமைப்பதில் கோட்டை விட்டனர். டேர்டெவில், ஹல்க், எலக்ட்ரா போன்ற சூப்பர் ஹீரோ படங்கள் கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது. ஓரளவிற்கு வசூலை பெற்றாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. தங்க முட்டையிடும் வாத்தை கொள்ளும் முயற்சியில் ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் ஈடுபட்டதாக சினிமா விமர்சகர்கள் எழுதினர். இந்நிலையில் மார்வெலின் வெற்றி டிசி காமிக்ஸ் படங்களை தயாரிக்கும் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு நெருக்கடியாக அமைந்தது. மார்வெலின் வெற்றியை மிஞ்ச வேண்டும், ஆனால் அதே வேளையில் டிசி காமிக்ஸுக்கே உரித்தான கதாபாத்திரங்களை மக்களிடையே எப்படி போய் சேர்ப்பது என்பது தெரியாமல் குழம்பியிருந்தனர். அப்போது வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு கிடைத்த ரியல் சூப்பர் ஹீரோ கிறிஸ்டோபர் நோலன். சினிமாவுக்கு இருக்கும் பாணிகளை உடைத்தெறிந்து தனக்கென தனி பாதையை அமைத்துக் கொண்டிருந்தார். அவரிடம் சூப்பர் ஹீரோக்களிலேயே தனித்துவம் வாய்ந்த கதாபாத்திரமான பேட்மேனை வைத்து படம் இயக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2005இல் வெளியான பேட்மேன் பிகின்ஸ் திரைப்படம் அமோக வெற்றி பெற்றது. அத்துடன் சூப்பர் ஹீரோ திரைப்படங்களுக்கான மரபையும் மாற்றியமைத்தார் நோலன். இதன் தாக்கம் அதற்கு பின் வெளியான அனைத்து சூப்பர் ஹீரோ திரைப்படங்களில் பிரதிபலிக்க தொடங்கியது. பேட்மேன் பிகின்ஸ் திரைப்படத்தின் வசூல் கிட்டத்தட்ட 2400 கோடி. ஹாலிவுட்டை பொறுத்தமட்டில் ஒரே ஒரு திரைப்படத்தை நம்பி கதையை முடிவு செய்வதில்லை. குறைந்தது 3 படங்களுக்கு திட்டங்களை வகுத்துவிட்டே படப்பிடிப்புக்கு இறங்குவார்கள். அதேபோல் பேட்மேன் பிகின்ஸ் கொடுத்த வெற்றியை அடுத்து டார்க் நைட் திரைப்படம் வெளியானது. இதுவரை வெளியான நூற்றுக்கணக்கான சூப்பர் ஹீரோ திரைப்படங்களிலேயே மிகச்சிறந்த திரைப்படம் டார்க் நைட் என்று இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. இந்த படம் குவித்த வசூல் 6600 கோடி ரூபாய்க்கும் மேல். 90களில் தக்க வைத்த இடத்தை மீண்டும் டிசி காமிக்ஸ் கதாபாத்திரங்கள் கைப்பற்றின. இப்போது மார்வல் காமிக்ஸின் பக்கம் நெருக்கடி திரும்பியது. அதற்கு பதிலாக அமைந்த திரைப்படம் தான் அயன்மேன். 2008ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் மார்வெலின் 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்து வைத்தது. இதனையடுத்து கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், தோர் என சூப்பர் ஹீரோக்கள் திரைப்படங்கள் வரிசை கட்டி வெளியாகின. அனைத்தும் வெற்றி பெற்றன. டிசி காமிக்ஸ் கதாபாத்திரங்களைப் போல் அசாதாரண சக்திகளை மார்வல் கதாபாத்திரங்கள் கொண்டிருந்தாலும் அவர்களின் தனித்துவம் நகைச்சுவை. மார்வல் திரைப்படங்களில் இருக்கும் நகைச்சுவை ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. இது சூப்பர்மேன், பேட்மேன் போன்று பிரபல கதாபாத்திரமாக இல்லாத நிலையிலும் பெரிதும் வெற்றியடைய உதவியது. இந்த வெற்றிகள் தந்த உற்சாகம் அதுவரை சினிமாவில் நடைபெறாத முயற்சி ஒன்றை கையில் எடுக்க மார்வல் நிறுவனத்தினரை தூண்டியது. ஒரு சூப்பர் ஹீரோ என்றாலே கூட்டம் குவியும். ஒன்றுக்கு மேற்பட்ட சூப்பர் ஹீரோக்களை வைத்து எடுத்தால் என்னவாக இருக்கும் என்பதை பார்க்க நினைத்தது மார்வல் நிறுவனம். அதன் விளைவுதான் 2012ஆம் ஆண்டு வெளியான அவெஞ்சர்ஸ். 5க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹீரோக்கள் திரையில் வில்லன்களை பந்தாடும் காட்சிகள் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. திரையரங்குகள் திருவிழா கோலம் பூண்டன. அத்துடன் பல்லாயிரக்கணக்கான கோடிகளும் குவிந்தன. இந்த வெற்றிகள் தயாரிப்பாளர்களை குஷிப்படுத்தினாலும் பல இயக்குநர்கள் வருத்தத்தில் மூழ்கினர். சூப்பர் ஹீரோ படங்களை தயாரிக்க மட்டுமே தயாரிப்பாளர்கள், ஸ்டூடியோக்கள் அக்கறை காட்டுவதாகவும் நல்ல கதையம்சம் கூடிய படங்களை தயாரிக்க மறுக்கின்றனர் என குரல்கள் எழுந்தன. ஸ்பீல்பெர்க் போன்ற பெரிய இயக்குநர்களில் பெரும்பாலானோர் சூப்பர் ஹீரோ படங்களை தவிர்த்தனர். ஆனால் மக்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. கொடுத்த பணத்திற்கு தரமான என்டர்டெயின்மெண்ட் கிடைத்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்து விட்டனர். மார்வெல்ஸ் நிறுவனத்திலிருந்து பல சூப்பர் ஹீரோ படங்கள் வெளிவந்தாலும் அவை போரடிக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் கதாபாத்திரங்களை ரசிக்கும் விதமாக உருவாக்கப்படுவது. நகைச்சுவையுடன் ஆக்ஷன் செய்யும் சந்தானம் கதாபாத்திரம் போல் இருக்கும் சூப்பர் ஹீரோ டெட்பூல் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் ஆனது. அதேபோல் சமகால கருப்பின மக்களின் அரசியலை பேசும் சூப்பர் ஹீரோ படமான பிளாக் பேந்தர் திரைப்படம் மிகப்பெரிய தாக்கத்தை கருப்பின சமூகங்களில் ஏற்படுத்தியுள்ளது. ஒரே படத்தில் பல சூப்பர் ஹீரோக்களை சாகசம் செய்ய வைத்து மார்வல் நிறுவனத்தினர் அசத்திவிட்டனர். அதற்கு ஈடுகட்டும் விதமாக டிசி கதாபாத்திரங்களையும் அடுக்கி அதேபோல் வெற்றி பெற வேண்டும் என வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் முடிவெடுத்தது. ஆனால் மார்வல் 10 ஆண்டுகளுக்கு மேல் திட்டம் போட்டு ருசித்த வெற்றியை சில ஆண்டுகளிலேயே அடைந்து விடலாம் என வார்னர் பிரதர்ஸ் போட்ட திட்டம் மோசமான முடிவுகளை கொடுத்தது. பேட்மேன், சூப்பர்மேன் போன்ற கதாபாத்திரங்களை வைத்து தயாரித்தாலும் வார்னர் பிரதர்ஸினால் மார்வலின் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் அவெஞ்சர்ஸ் 2ஆம் பாகம் வெற்றி, அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தோர் கதாபாத்திரங்களை வைத்து தயாரிக்கப்பட்ட அனைத்து படங்களும் வெற்றி. அநீதியை தட்டி கேட்க முடியாத தனது செயல்களினால் சமூகத்தின் அங்கீகாரத்தை பெற முடியாத பெரும்பான்மை மனிதர்களின் ஆழ்மன எதிர்பார்ப்புகளுக்கு, வன்முறை உணர்ச்சிகளுக்கு, சாகச கனவுகளுக்கு வடிகாலாய் அமைவதே சூப்பர் ஹீரோ படங்களின் வெற்றிக்கு அடிப்படை என்று உளவியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய சினிமாவிலும் கிறிஷ், ராவன் போன்ற சூப்பர் ஹீரோ படங்கள் தயாரிக்கப்பட்டாலும் அந்த படங்களில் ஹாலிவுட் படங்களின் தாக்கம் இருப்பதால் ரசிகர்களை பெரிதாக கவரவில்லை. மலையாளத்தில் வெளியான மின்னல் முரளி திரைப்படம் கிராமத்து சூப்பர் ஹீரோவாக ஒரு புதிய முயற்சியை எடுத்து நல்ல வரவேற்பையும் பெற்றது. தமிழில் மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான முகமுடி, சிவகார்த்திகேயனின் ஹீரோ திரைப்படங்களும் நல்ல முயற்சியாகவே பார்க்கப்பட்டாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஒருவேளை இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றிருந்தால் தமிழிலும் சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் அதிகம் வெளியாகி இருக்கலாம். ஆனால் அந்த நாள் எப்போது? உலகையே காக்கும், சர்வதேசத்தை ஈர்க்கும் தமிழ் சூப்பர் ஹீரோ யார்? அவர் எப்போது வருவார் என்ற கேள்விகளுடன் எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கின்றனர் தமிழ் சினிமா ரசிகர்கள்.